நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தக்காளி வச்சு கற்றுக்கிட்டோம்ல, அதை தங்கத்தில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே கான்செப்டை உங்கள் ஃபைனான்ஷியல் ஜேர்னி அமோகமாக இருக்கும். பணம் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ அந்த தக்காளியில் நம்ம என்ன படித்தோம்? ஒரு தக்காளி அப்படின்னு வரும்போது சப்ளை, டிமாண்ட், எக்ஸ்பைரி 3 டாபிக் பார்த்தோம். எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ அதுக்கு தேவை இருக்குது, அது எப்போ காலாவதி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பொறுத்து அதோடைய ப்ரைஸ் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தக்காளியிலேருந்து தங்கத்துக்கு வருவோம். இப்போ இந்த தங்கம் வந்து ஒரு 2 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்றைக்கி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கடையில் ஒரு 18,000 அந்த மாதிரி இருக்கும். வேறு இது நான் 2017 வாங்கும்போது இது ஒரு 6,000க்கும் உள்ளே தான் இருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் பல மடங்கு வந்து விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப சப்ளை அண்ட் டிமாண்டு தான். முதல்ல தங்கம் அப்படின்றது வந்து காலாவதி ஆகாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து நம்ம வந்து தங்கம் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் உங்கள் குடும்பத்துலேயே வந்து தாத்தா பாட்டி அவங்க முப்பாட்டம் காலத்துலேருந்து ஃபேமிலியில் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் ஆகிக்கிட்டே வருது. எக்ஸ்பைரி ஆகாது. 2வது, தங்கத்தோடைய சப்ளை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடுங்க. இருக்கிற சப்ளை தான் உலகத்தில். அதுக்கு மேலே வந்து நோண்டி எடுக்கணும் தங்கத்தை சுரங்கத்துலேருந்து அப்படின்னு சொன்னால் நிறைய செலவாகும். எவ்வளோ ஆழம் போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ வந்து தங்கத்தை எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருக்கிற தங்கத்துக்கு தான் நம்ம எல்லாருமே போட்டி போடுறோம். டிமாண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீசெண்டாக வந்து விலைவாசிலாம் ஏறி இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள பேங்க்லேருந்து ஆரம்பித்து நம்மள மாதிரி மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து தங்கத்தை நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டோம், வழக்கமாக வாங்கிறத விட. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா 2017-18லேருந்து இன்னி தேதிக்கு வந்து கோவிடுக்கு அப்புறம் தங்கத்தோட விலை கடகடன்னு ஏறிடுச்சு. ஸோ டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக விலை பல மடங்கு ஆகிடுச்சு. இல்லைன்னு என்ன தெரியுது? ஒரு எக்ஸ்பைரி இல்லாத ஒரு பொருள், சப்ளை வந்து ஈஸியாக ஜாஸ்தி பண்ண முடியாத ஒரு பொருள். தக்காளி வேணால் எவ்வளோ வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், தங்கம் அவ்வளோ ஈஸியாக கூட்ட முடியாது. சுரங்கத்துலேருந்து எடுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு, வருஷக்கணக்காக ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்குன்னும் போது அதோடைய மதிப்பு கூடுது. அதனால தான் கொடுத்து. நாளைக்கு சந்திப்போமா? பாய்.